அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழிப்பதற்கு ஆபரேஷன் லாட்ரி குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க டோட்டலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் நிறையா காணொலியில் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி லாட்ரி மார்ட்டினோட குடும்பம் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. மருமகன் தாவேகா, மாமியார் அதிமுக, மகன் அதாவது மைத்துனர் புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி பார்ட்டியில் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் போய் இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் டோட்டலாக கேப்சர் பண்ணுறது தான் இவங்களுடைய திட்டமாகவே இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுக்கறதே கிடையாது. முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா ரெட்டி அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரை வளம் வந்துட்டு இருக்கான்றது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் கொடுப்பாப்புல, சுற்றுச்சூழல் பிரச்சனை இருந்தாலும் அவர் தான் கொடுக்காரு, மின்வெட்டு பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்குமே அவர் மட்டும்தான் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ண உடனே நேராக போய் யாரை போய் பார்க்குறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா ரெட்டியை தான் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்குண்டான உடனே டிஎம்கே ஏடிஎம்கேலேருந்து கவுண்டர் அட்டாக் வருது. அந்த கவுண்டர் அட்டாக்கையும் இவர் தான் பதில் சொல்கிறாப்புல. மாறாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் முழுக்க முழுக்க வைத்துக்கொண்டு ஆதவ அர்ஜுனாவும் மார்ட்டின் லாட்ரி குடும்பமும் டோட்டலாக இயக்குகிறார் என்பது தான் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாரையும் பதவி விட்டு நீக்கிய அந்த பழனிசாமி அவர்கள் லீமா ரோஸ் அவர்களை மட்டும் இன்னும் பதவி விட்டு நீக்காம வச்சிருக்காரு. எதனால? இத்தனை எம்எல்ஏ இருக்கிறப்ப, இத்தனை கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறப்ப லீமா ரோஸை வைத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது எதனால? ரெண்டாவது, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையாருக்கு என்ன செய்தாரோ அது நாடறியும் உலகறியும். அதே தான் இன்னைக்கு சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் சிவி சண்முகமும் சேர்ந்து லீமா ரோஸ் அவர்களுடைய அந்த சூப்பர்வைசிங்ல தான் இந்த 3 எம்எல்ஏ அங்கே போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸ்ல இருந்து 5 எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு 4 எம்எல்ஏ, அடுத்து விடுதலை சிறுத்தையிலேருந்து ஒரு 3 எம்எல்ஏ, இப்படின்னு போயிட்டு தான் அவங்களுக்கு 12 எம்எல்ஏ ஜாஸ்தியாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு விஸ்தரமான ஒரு ஆட்சியோட போயிட்டு இருக்காங்க. 10க்கு ஐஎம்எல்ஏட சேர்த்து, இந்தியன் முஸ்லீம் லீக்கோட சேர்த்து. இப்போ என்ன விஷயம்னா, நாளைக்கு இந்த கட்சிகள் எல்லாமே டிஎம்கே கூட்டணிலேருந்து வந்த கட்சிகள், இவங்க எல்லாருமே அதை வாபஸ் பண்ணிட்டாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார்ல, எங்களோட இதுதான் நீங்கள் ஆட்சி அமைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை ஆண்டு கொண்டு இருப்பது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்லாம் வீரவசனம் பேசினார்ல. இப்போ 3 எம்எல்ஏ ரிசைன் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ சட்டசபையில் ஆல்ரெடி திருச்சி தொகுதியும் ப்ளஸ் இந்த தொகுதிக்கு திருச்சி கிழக்கு தொகுதியும் இந்த சேர்த்தோம் 4 தொகுதி வந்துடுது. இந்த 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும். இப்போ ஆதவ அர்ஜுனா ரெட்டி இந்த மார்ட்டின் குடும்பத்தோட பிளானிங் என்னன்னா, இப்போ இடைத்தேர்தல் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஜெயிச்சிருவாங்க. இப்போ 3 பேர் தானே போயிருக்காங்க, இன்னும் ஒரு 4 பேர் பேசி அனுப்பிச்சிடுவோம். டோட்டலாக ஏடிஎம்கேலேருந்து ஒரு 15 எம்எல்ஏ இந்த மாதிரி ரிசைன் பண்ண சொல்லி 15 பேருக்குமே சீட்டு கொடுத்து 15 பேருமே தாவேகா எம்எல்ஏ ஆக்கிடுவோம். அதில் நிறைய பேருக்கு அமைச்சர் பதவி கொடுப்போம், இன்னும் 3-4 அமைச்சர் பதவி தாராளமாக போடலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி இந்த லாட்ரி குடும்பம் என்ன பண்ணுதுன்னா, டோட்டலாக அதிமுக என்ற ஆலமரத்தை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% வேரோட பிடுங்கியாச்சு. இன்னும் 20% தான் இருக்கு. அந்த 20% எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்துல முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரை வடக்கு தொகுதியில் வேட்பாளர் நிற்கக்கூடிய டாக்டர் சரவணன் அவர்களும் நேற்று ஆதவ அர்ஜுனா, எல்லாருமே ஆதவ அர்ஜுனா தான் போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த கட்சி யாரோட பிரிவு, யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ரெட்டியார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது தமிழக மக்கள் உணர்ந்துக்கணும். ஏதோ நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பதை விஜய் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அவர்களை ஆண்டு கொண்டு இருப்பது ஆதவ அர்ஜுனா ரெட்டி என்பது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மார்ட்டின் லாட்ரி குடும்பம் தான் ஒரு பல மக்களுடைய கண்ணீர்லையும் ரத்தத்திலையும் உருவாகி சொத்தை உருவாக்கி அதில் பார்த்தீங்கன்னா கொளுத்த அந்த லாட்ரி குடும்பம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக கேப்சர் பண்ண போறன்றதை மக்கள் யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னமும் ஆதவ அர்ஜுனா ரெட்டியே பார்த்தீங்கன்னா அவரையே ஆட்சி நடத்த சொன்னார்னா அவருக்கு ஓட்டு போடவில்லை தமிழக மக்கள். மாறாக உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை தான் நம்புறாங்க. தமிழக மக்கள் அனைவரும் உங்களை தான் நம்பி நிற்கிறாங்க. இப்படி நிற்கிறப்ப நீங்கள் முழுமையாக இந்த ப்ரெஸ் மீட்டையும் தவிர்த்துட்டு டோட்டலாக ஆதவ அர்ஜுனா ரெட்டி கையிலே நீங்கள் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இதை மக்கள் எப்படி, இது மக்கள் செய்யும் துரோகமாக இருக்காதா? எல்லாருமே இப்போ கேள்வி ஆரம்பிச்சாங்க, தலைவா நீ ஏன் பேச மாட்டேற, நீ ஏன் வரமாட்டுற, தலைமைச் செயலகம் வீடு விட்டால் தலைமைச் செயலகம் ஏன் தலைவர் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இளைஞர்களும் கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக இந்த லாட்ரி குடும்பம் இந்த ரெட்டியார் பாலிடிக்ஸில் இருளில் மூழ்க போகுது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.